ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து செஞ்ச மீன் குழம்பு இது கடல் மீன் தான். 1.5 கிலோ வாங்கினோம். மீன் பேர் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் மீன்களில் அதிகமான செதில்கள் இருந்தது. நாங்கள் க்ளீன் பண்ண பிறகுமே எங்களுக்கு நிறைய செதில்கள் இந்த வால் பகுதியிலலாம் இருந்தது. அதை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. மீன் குழம்புக்கு தேவையான அளவு 100 கிராம் புளி சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. புளி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டின பிறகு மீன் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. மீன் குழம்பு விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கோம். 50 ml கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு வெந்தயம் செவந்து வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். விறகடுப்பு பொறுத்த வரைக்கும் தீ அதிகமாக இருக்கிறதுனால குழம்பு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். அப்போ நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். 1.5 கிலோ மீனுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து நம்ம புளி கரைச்சி சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மீன் சேர்த்துடலாம். எல்லா மீன்களையும் சேர்த்த பிறகு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம விறகு வச்சு எரிய விடக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற சூட்லேயே நல்லா கொதிச்சிடும். 10 நிமிஷத்துக்கு பொறுமையாக இந்த மாதிரி கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் மீன் பேர் தான் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது மீன் பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் மீன் குழம்பு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.